நிரந்தரமாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஆயில் ஹெர்பலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த நரமுடி பார்த்திங்கன்னா 30-35 வயசு உள்ளவங்களுக்கு நரைக்க தொடங்குது. சில பேர் பார்த்திங்கன்னா நரமுடிக்கு டை, ஹேர் கலர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஹேர் கலர் டை பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கின் வந்து தடிப்பு வரும், அலர்ஜி, கேன்சர் இந்த மாதிரி நிறைய வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் நரமுடிக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஹெர்பலில் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை மருதாணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம அழகுக்கு நல்லது. இப்போ நம்ம ஹெர்பலில் நரமுடிக்கு எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது எல்லாமே ஹெர்பல் தான். இது என்னென்னு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வேம்பாலம் பட்டை இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இதை வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சட்டியில் வறுத்தா தான் ரொம்ப நல்லது. கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் முழு நெல்லிக்காய் பொடி நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புகை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற விட்டு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த பொடியை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூடவே முழு நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன், நீலி அவரி பொடி 2 டீஸ்பூன், வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி 2 டீஸ்பூன், மருதாணி பொடி 2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 250 ml தேங்காய் எண்ணெய். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. 50 ml நல்லெண்ணெயும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா சூடு ஏறின பிறகு இந்த ஆயிலை வந்து நம்ம மேலே அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னாக்கா நல்லா ஒரு கொதிக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, நமக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை சிம்லையும் ஃபுல்லையும் மாறி மாறி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கொதிச்சு அதில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மூடி ஃபுல் நைட் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா அந்த ஆயிலில் இறங்கும். நல்லா ஆறின பிறகு தான் மூடணும். ஹீட்லேயே மூடினீங்கன்னாக்கா அது நல்லா வேர்த்து தண்ணி வந்து அதில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வடிகட்டி எடுத்துடலாம். ஆயில் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. அந்த வடிகட்டின சக்கை மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தூக்கியெல்லாம் எரிஞ்சிட வேண்டாம். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எடுத்து தலை குளிக்கிற அன்னைக்கு 1 hour தலையில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தலை குளிக்கலாம். இந்த ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி தான். நம்ம எப்போது மாதிரி தேய்ச்சிக்கலாம், ரெகுலராகவும் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் இந்த ஆயில் தேய்ச்ச உடனேலாம் கலர் சேஞ்ச் ஆகாது. ஒரு 3 மாதம் ஆகும். கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கே தெரியும். எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல், கெமிக்கல் இல்லாத ஒரு ஹெர்பல் ஆயில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.